எனதருமை தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முந்தைய பதிவில் குடும்ப அட்டையில் குடும்ப உறுப்பினர் எப்படி சேர்க்கறது அப்படின்றத பார்த்துருந்தோம். நாம் ஆல்ரெடி ஆட் பண்ண குடும்ப உறுப்பினர் குடும்ப அட்டையில் இணைஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. நான் அப்போ தான் அடிக்கடி போடுற இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பிசி அல்லது மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்குங்க. வெப்சைட்டில் வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா குடும்ப அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க. குடும்ப உறுப்பினர் சேர்க்கும்போதே குறிப்பு எண் 3 வரும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்த அந்த குறிப்பு எண்ணை இந்த இடத்துல டைப் பண்ணி பதிவு செய் அப்படின்ற அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். பதிவு செய்ய அப்படின்ற இந்த இடத்த கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். நாம் குடும்ப உறுப்பினர் சேர்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் விண்ணப்ப பதிவு செய்யப்பட்ட நிலையில் தான் இருந்தது. இப்போது ஆவண சரிபார்ப்பு நிலை, துறை சரிபார்ப்பு நிலை, கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் நிலை ஆகிய 3 ஸ்டேஜுமே கலந்து அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர் நம்ம குடும்ப அட்டையில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்றது இங்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுச்சு. மேலே கொடுத்துருக்க சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அந்த உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இனிமேல் ரேஷனில் பொருள் வாங்கும்போது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் சேர்த்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.